சாதி ஒழிப்பு சமூக நீதி என்பதையே முழக்கமாக்கி அரசியல் செய்த திராவிட இயக்கத்தின் வாரிசு என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் உதயநிதி தன் முகமுடியை தானே கிழித்து கொண்டுள்ளார். சமூக நீதியை மூச்சாக கொண்ட பெரியாரின் சொந்த ஊரிலேயே இந்த நிகழ்வு நடந்திருப்பதுதான் இன்னும் சிறப்பு. இந்த சம்பவம் நடந்த நிகழ்ச்சியின் பெயர் வெல்லட்டும் சமூக நீதி என்பதாகும். அதில் திமுக எவ்வளவு தில்லுமுள்ளுகளை, கவர்ச்சி, ஏமாற்று வார்த்தைகளை கூறி மக்களை ஏமாற்றி வென்றுள்ளது என்பது அம்பலப்பட்டுள்ளது. விழா மேடையில் பேசிய உதயநிதி விழாவின் தலைப்பை மறந்து சமூக நீதியை கொன்று சாதிய அடையாளத்தையே முதன்மையாக பேசியுள்ளார். அவரின் 25 நிமிட பேச்சில் 19 முறை சாதிய அடையாளத்துடன் கூடிய ஒரு பெயரை மீண்டும் மீண்டும் அழுத்தி கூறி சிலாகித்திருக்கிறார். இது தற்செயல் பேச்சா அல்லது திட்டமிட்ட அரசியலா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. சாதியை ஒழிப்பதற்காக போராடிய பெரியாரின் மண்ணில் சாதி பெருமிதத்தை அரசியல் மூலதனமாக்குவது வரலாற்று துரோகம். சாதிய அடையாளத்தை மேடையில் பெருமையாக உச்சரிப்பது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எப்போதும் மறுக்கப்பட்ட ஒரு சலுகை. அதிகார சாதி பெருமை, அதிகார சாதி அதை பெருமிதமாக சொல்லும். ஒடுக்கப்பட்ட சாதி அதை சொன்னால் ஒதுக்கப்படும். அதை களைய வேண்டிய பொறுப்பில் இருப்பவர் சிறிதும் கூச்சமே இன்றி சாதிய பெருமையை பறைசாற்றி உள்ளார். அடுத்த நிமிடமே சமூக நீதிதான் எங்கள் மூச்சு என வழக்கம் போல வசனம் பேசி உள்ளார். இதை பார்த்த உடன்பிறப்புகள் தலையில் அடித்துக் கொண்டனர் என்கிறார்கள் உடனிருந்தவர்கள். இளைஞர் கூட்டத்துக்கு முன்பாக அவர்களின் உணர்வுகளை தூண்டும் வகையில் சாதி பெயரை அழுத்தி அழுத்தி அத்தனை முறை கூறுகிறோமே என்கின்ற சிறு உறுத்தல் உதயநிதிக்கு இல்லவே இல்லையா? எனில் எப்படி பெரியாரின் வழி சமூக நீதியை கடைபிடிக்கிறோம் என மேடைக்கு மேடை அவரால் பேச முடிகிறது என கேட்கின்றனர் மக்கள். மேலும் மாநாட்டின் மேடையில் தனித்தொகுதி குறித்து புலம்பல்களுக்கு மறுப்பு கூறி சமூக நீதியின் அடிப்படை அரசியலை விளக்கியிருக்க வேண்டியவர் அதை பற்றி கவலையே இல்லாமல் கடந்து சென்றுள்ளார். நேற்று வரை சனாதனம் எதிர்ப்பு, இன்று சாதி சங்க மேடை. இந்த அரசியல் நிலைப்பாட்டின் பெயர் கோழைத்தனம் என்கிறார்கள் உண்மையான சமூக நீதிவாதிகள். எப்படி கடவுள் மறுப்பாளர்கள் நாங்கள் என கூறிவிட்டு ஒரு கிறிஸ்தவ கல்லூரி மேடையில் ஐ எம் ப்ரவுட் கிறிஸ்டியன் என கூறினாரோ அதே போல தற்போது சாதிய பெருமையை பேசி புல்லரித்திருக்கிறார். முழுக்க முழுக்க தேர்தல் லாபத்துக்காக மட்டுமே திமுகவும் உதயநிதியும் இப்படி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார்கள் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள 57 தொகுதிகளில் 17 தொகுதிகளில் மட்டுமே திமுக கூட்டணி வென்றிருந்தது. அதிமுகவின் கோட்டையான கொங்கு மண்டலத்தில் பெரும் ஆன்டி இன்கம்பன்சி மனநிலையில் களமிறங்கும் திமுகவிற்கு தோல்வி பயம் இப்போதே தொற்றிக் கொண்டுள்ளது. இதில் கவனிக்கப்பட வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால், உதயநிதியை இப்படி ஒரு மாநாட்டுக்கு அழைத்து சென்றதே செந்தில் பாலாஜி தானா? ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்து சென்று உதயநிதியை சாதி பெருமையை பேச வைத்து திமுகவின் சமூக நீதிக்கு சாவுமணி அடித்து விட்டார் செந்தில் பாலாஜி என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.